உங்கள் குடும்பத்தில் தொடர்ந்து காரணமில்லாத தடங்கல்கள் வருகிறதா? முன்னோர்களின் முழு ஆசீர்வாதத்தை பெற வீட்டிலேயே மிக எளிமையாக நாமே தர்ப்பணம் செய்வது எப்படி என்று உங்களுக்கு தெரியுமா? வாருங்கள் பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே. முன்னோர்களை நாம் மறந்தால் தெய்வத்தின் அருளே இருந்தாலும் அது நமக்கு முழுமையாக கிடைக்காது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஒவ்வொரு மாதமும் வரும் அம்மாவாசையன்றோ அல்லது விசேஷ நாட்களிலோ புரோகிதர்களை வைத்து தர்ப்பணம் செய்ய முடியாதவர்கள் வீட்டிலேயே எப்படி எளிமையாக எள்ளும் தண்ணீரும் இறைத்து அவர்களை சாந்தப்படுத்துவது என்பதைத்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். இதை சரியாக செய்தால் உங்கள் குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் பனி போல விலகும். முதலில் இதற்கான சரியான நேரம் மற்றும் விதிமுறைகளை பார்த்துவிடுவோம். நேரம். தர்ப்பணம் செய்ய மிகச்சிறந்த நேரம் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை மட்டுமே. மதியத்திற்கு பிறகோ அல்லது மாலையிலோ இதை செய்யக்கூடாது. விதிமுறைகள். தர்ப்பணம் செய்யும் நபர் காலையில் சுத்தமாக நீராடி தூய்மையான ஆடைகளை அணிய வேண்டும். இதை செய்து முடிக்கும் வரை எதையும் சாப்பிடக்கூடாது. விரதம் இருக்க வேண்டும். மிகவும் முக்கியமாக இந்த வழிபாட்டை செய்யும்போது மனம் முழுதும் நம் முன்னோர்களின் நினைவும் அவர்கள் மீதான மரியாதையும் மட்டுமே இருக்க வேண்டும். இப்போது இதை எப்படி செய்வது என்று பார்ப்போம். உங்கள் வீட்டின் பூஜை அறையிலோ அல்லது சுத்தமான திறந்த வெளியிலோ தெற்கு திசையை பார்த்து அமர்ந்து கொள்ளுங்கள். தர்ப்பணம் செய்வதற்கு ஒரு சுத்தமான தட்டு, கொஞ்சம் கருப்பு எள் மற்றும் சுத்தமான தண்ணீர் ஆகிய 3 பொருட்கள் மட்டுமே போதும். வலது கையில் சிறிதளவு கருப்பு எள்ளையும் தண்ணீரையும் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் கண்களை மூடி உங்கள் குலத்தை காத்த அனைத்து முன்னோர்களையும் மனதார நினைத்து, நீங்கள் எங்கு இருந்தாலும் இந்த எள்ளையும் தண்ணீரையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் குடும்பத்தையும் வம்சத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று முழு பக்தியுடன் வேண்டிக் கொள்ளுங்கள். பின்னர் உங்கள் வலது கையிலுள்ள எள்ளும் தண்ணீரும் உங்கள் கட்டை விரலின் அடிப்பகுதி வழியாக தட்டில் விழும்படி மெதுவாக விட வேண்டும். இப்படி 3 முறை செய்ய வேண்டும். அவ்வளவுதான். மிகவும் எளிமையான தர்ப்பணம் முறை நிறைவடைந்தது. இந்த எளிய வழிபாட்டை நீங்கள் நம்பிக்கையுடன் செய்யும்போது உங்களின் பித்ருக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்கள். இதனால் பித்ருதோஷங்கள் நீங்கி வீட்டில் சுபகாரிய தடைகள் விலகும், நிம்மதியும் செல்வமும் பெருகும். தட்டில் விட்ட எள்ளையும் தண்ணீரையும் செடிகளிலோ அல்லது ஓடும் நீரிலோ சேர்த்துவிடலாம். காலில் படும்படி கொட்டக்கூடாது. தர்ப்பணம் செய்து முடித்த பின்பு காக்கைக்கு சாதம் வைப்பதில் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக ரகசியம் ஒளிந்துள்ளது. அது என்ன ரகசியம்? காக்கை சாதம் எடுக்கவில்லை என்றால் என்ன அர்த்தம்? இதை நமது அடுத்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.